அஜித் குமார். இவர் நடிக்கும் படம் என்றாலே தயாரிப்பாளருக்கு விளம்பர செலவு மிச்சம். ஏனென்றால் அஜித் படம் என்று சொன்னால் போதும், அப்புறம் எதுக்கு விளம்பரம்? எனவே மற்ற ஹீரோக்களை விட அஜித் படங்களுக்கு குறைவாகவே விளம்பர செலவு பிடிக்கும். அஜித் குமார் வேண்டாம் சாமி என்று நடிக்காமல் தவிர்த்த படங்கள் எல்லாமே சர்ப்ரைஸ் சக்சஸ். பாலசேகரன் இயக்கத்தில் வெளிவந்து விஜய் நடித்த லவ் டுடே படக்கதையை முதலில் கேட்ட அஜித் நோ சொன்னார். ரன் கதையை அஜித்திடம் சொன்னார் லிங்குசாமி. அஜித் மறுக்க மாதவன் நடிக்க படம் பம்பர் கிட். பாலாவின் நந்தா படத்துக்கான அஜித்தின் போஸ்டர் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிவிட்டனர். திடீரென அஜித் விலக்கிக் கொள்ள சூர்யாவுக்கு அடித்தது லக். ஏவிஎம் தயாரிப்பில் சரண் இயக்கத்தில் பூஜை போட்டு ஏறுமுகம் என்று பெயர் சூட்டி 4 நாட்கள் ஷூட்டிங்கும் நடந்தது. திடீரென நின்று போன அந்த படம்தான் பின்னாளில் விக்ரம் நடிப்பில் ஜெமினியாக வெளிவந்து ஊரெல்லாம் ஓ போட்டது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் நடிக்க பூஜை போடப்பட்ட மிரட்டல் நின்று போனது. அந்த கதையை பெயர் மாற்றி கஜினியாக சூர்யா நடிப்பில் வெளிவந்தது. கௌதம் மேனன் இயக்கத்தில் போலீஸ் ஸ்டோரி என்று பெயரிடப்பட்டது. என்ன தடங்கள் ஏற்பட்டதோ அந்த படத்திலிருந்து அஜித் எஸ்கேப். அதே கதை சூர்யா நடிப்பில் காக்க காக்க திரைப்படமாக வெளிவந்தது. இயக்குனர் சங்கரின் பிரசாத் இரட்டை வேடத்தில் நடித்து மெகா ஹிட்டான ஜீன்ஸ் படமும் அஜித்துக்கு சொல்லப்பட்ட கதைதான். தரணி இயக்கத்தில் வெளிவந்த கில்லி, தூள் 2 படக்கதையும் முதலில் அஜித்துக்கு தான் சொல்லப்பட்டது. அவரால் தவிர்க்கப்பட்டு அதன் பின் விஜய் நடிப்பில் கில்லியும் விக்ரம் நடிப்பில் தூள் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அஜித் சார் வேணாம்னு விட்டு கொடுத்த நந்தா, காக்க காக்க, கஜினி படங்கள் தான் என் சினிமா உலக கேரியரையே திருப்பி போட்டது என்று சூர்யா மனம் திறந்து ஒப்புக்கொண்டது தனிக்கதை. அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.